ஏய், கல்ல சாப்பிடுறியா? சாப்பிடு. ஒரு காலத்துல இந்த மார்க்கெட்ல இந்த வெற்றி எப்படி எல்லாம் ஓடி ஓடி அடிப்பான் தெரியுமா? என் கரகம் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரேன். அதனால நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டே. அதனே எல்லா ஆம்பளைங்களும் எப்படி சொல்லிச்சுக்கிறீங்க? நாங்க ஒரு நாள் சமைக்க அழுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஆரம்பிக்காதப்பா, தெரியாம சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். அக்கா ஒரு ஹலோ, கண்ணு தெரியலையா உனக்கு? சாரிம்மா, தெரியாம முடிச்சிட்டேன். அறிவு கெட்டவன். அறிவு கட்டவனாவா? வாங்கிட்டியாக்கா? வா. என்ன வேணும்னு பாருங்கம்மா. அண்ணே, அது எடுங்க. ஆனா அந்த தக்காளி பழம் எவ்வளோண்ணே? டேய், கண்ணு தெரியலையா உனக்கு? அப்ப தெரியாம அடிச்சேன், இப்ப தெரிஞ்சு அடிச்சேன். டேய், ஏய், அங்க பாரு, துர்காட்ட ஒருத்தன் வம்பு எடுக்கிறான். குடியித இன்னைக்கு வைக்கிறேன் பாரு கச்சேரி அவனுக்கு. ஏய், ஐயோ, இவனுக்குன்னு ஒண்ணு இதாவது வந்து மாட்டுதே. இவ்வளவு தூரம் சொல்லி கூட்டிட்டு வந்தோம், எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு. இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. உங்க வீட்ல அக்கா தங்கச்சிலாம் இல்ல? உனக்குலாம் அக்கா தங்கச்சி இல்ல? இப்படிதான் நடந்துப்பியா நீ? வாங்க வெற்றி, இவனை 4 சாத்து சாத்துங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். அண்ணே, என்னண்ணே நீங்க? தாடி என்ன, நம்ம ஊருண்ணே இது. இவங்கெல்லாம் நம்ம ஊர் பொண்ணுங்கண்ணே. என்னண்ணே இப்படி பண்றீங்க? நம்ம தங்கச்சிங்க மாறினே, இப்படி எல்லாம் பண்ணலாமாண்ணே? என்னடா அடிக்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்த? இப்ப கையெடுத்துக்கு முற அடிதடியா? என்னண்ணே நீங்க? வாழ்க்கையில அடிதடி, வெட்டு குத்து, ரத்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு. அகிம்சை தானே நமக்கு எல்லாமே. என்னடா புது மாதிரியா பேசுற? இனிமே எல்லாமே புது மாதிரி தானே. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே திருந்திட்டேனே. இதெல்லாம் வேண்டானே, ப்ளீஸ்ண்ணே. ஏ துர்கா, நம்ம போயிடலாம் வா. நான் சொன்னதை அண்ணன் கேட்டுப்பார், சரியா? ஏய், நீ சொன்னதை நான் கேட்டுப்பேன்னு சொன்னானா? ஐயோ, அப்ப புரிஞ்சுக்கலையாண்ணே? ஒன்றும் பரவாயில்லண்ணே, நீங்க அப்புறமா வீட்டுக்கு போய் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நாளை மறுநாள் கூட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கலானே, ஒன்னும் தப்பு கிடையாது. நான் யாருன்னு பிலாக்கா பையன் உங்ககிட்ட போய் தலையறதுக்கு? டேய், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா இப்படி கெஞ்சினவனை பார்த்ததே இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா, அதனால தான் உன்னை அடிக்காம விடுறேன். சரி, பொழைச்சு போ. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. போங்கண்ணே, போங்க போங்க. டேய் வெற்றி, நீயாடா இது? நானே தான் சக்தி. அந்த காந்திக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டா இனிமே வெற்றி தான். சூப்பர்ரா வெற்றி. நீ உன்னை கவனிச்சியா? என்ன? அடித்தடியில கூட ஒருத்தன் மாற மாட்டான், ஆனா நீ அன்பா எடுத்து சொல்லவும் அவன் மாறிட்டான்டா. அப்படின்ற? இதுதான் அன்போட பவர். ஆமா சக்தி, இன்னைக்குதான் இந்த அன்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சக்தி, எல்லாமே உன்னாலதான் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி, நீங்க இப்படி பேசுறத என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா நம்பிதானே ஆகணும். பாரு துர்கா, வாழ்க்கையில சில மாற்றங்கள் எப்படி நடக்கும், எதனால் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சட்டு புட்டுன்னு அது பாட்டுக்கு நடந்துடும், சரியா? எப்பா சாமி, என்னால தாங்க முடியல, ஆளை விடுங்க. நீங்க மாறிட்டீங்க அப்படிதானே? அதானே நாங்களும் நம்பிட்டோம். காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம், போடுங்க. போலாமா? வா, ஒரு ஜூஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாமா? வாமா, நான் வாங்கி தரேன். இந்த உலகத்தை எப்படியாவது காப்பாத்து. அம்மா, அப்படியாம்மா? சரிம்மா, நான் உடனே வரேம்மா. உடனே வந்துடுறேம்மா. சக்தி, அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க, ஏதோ மீட்டிங்கா, அர்ஜென்ட்டா போகணும்னு வர சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துட்டா? ஹலோ, விளையாடுறீங்களா? எங்களை ஜீப்ல வான கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பாதியில விட்டுட்டு போறீங்க? இல்ல, சரி, நீங்க வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருங்க, நான் பாதியில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போ சக்தி, போ. வா.
வாங்குற வர மாட்டியா? ஏய் வாங்குறல என்ன சொல்ற அப்படியே? ஏய் அது எப்படிக்கா ஒரு போன் வந்ததும் வெற்றி அப்படியே கிளம்பி போயிட்டாரு? அதான் சொன்னாருல்ல அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு. வீட்ல தான் இன்னொரு கார் இருக்குல்ல, அதுல போக வேண்டியதானே. ஏன் வெற்றியை கூட்டிட்டு போறாங்க? இது என்ன கேள்வி? வெற்றி கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அக்கா சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. வெற்றி எங்க போனாரு எதுக்கு போனாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு? என்ன ஒருத்தன் வம்பிழுத்தான்ல, அவனை அடிக்கதான். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. ஏய் நீங்க சும்மா விளையாடாதீங்க. அடிதடிக்க போக கூடாதுன்னு நான் வெற்றி கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி அவர் அவனை அடிக்க போவாரு? ஓஹோ, அதான் அந்த ரவுடிங்க முன்னாடி அப்படி நடிச்சாரோ? ஆமா, நீ அவரை திரும்பவும் அடிக்கலாம் கூடாதுன்னு சொன்ன. அது என் புருஷன் ரவுடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் யாரையும் நான் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ நினைக்கலாம், ஆனா யாரையும் அடிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கணுமே. சக்திகா, நீ வேணா எழுதி வச்சுக்கோ. ஏன் இந்நேரம் அந்த ரவுடிய பொல்லன்னு பொழந்துட்டு இருப்பாரு நம்ம வெற்றி. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். சரி, நீ நம்ப மாட்ட. நாம இப்ப மார்க்கெட்டுக்கு போய் பாப்போம். அங்க என்ன நடக்குதுன்னு நீயே உன் கண்ணால பாரு. நான் வெற்றியை சந்தேகப்படல. அப்புறம் நான் எதுக்கு அங்க வரணும்? சரி, நீ சந்தேகப்படல, நான் சந்தேகப்படுறேன். எனக்காகவாவது வா. வா வாக்கா. அக்கா துர்கா. இனிமே பொண்ணுங்க மேல கை வைப்பியடா? வைப்பியடா? அப்புறம் உன்னை எங்கேயாவது பார்த்தேன் சாவடிச்சிரு. பாரு, நான் சொன்னேன்ல, இது வெற்றி தான். வா. சரிங்க அங்கிள். இங்க பாரு, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு நம்ம சக்தி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி கலெக்டருக்கு படிக்கணும். சரியா? இந்தா. தேங்க் யூ அங்கிள். அங்கிளா? பாத்தியா வெற்றிய? யார் அந்த பொண்ணு வெற்றி? தெரியல சக்தி. ஓடி வரும்போது பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. அழுதுகிட்டே இருந்தா. சரி, அதான் அப்படியே கடையில இருந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன். உங்க அம்மா போன் பண்ணாங்கன்னு தானே சொன்னீங்க. இங்க என்ன பண்றீங்க? அதுவா? அது அம்மா திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கோதண்ணா வந்துட்டாராம், நீ வர வேணா அங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே உங்களை பிக்கப் பண்ணலான்னு வந்தா நீங்களே இங்க வந்துட்டீங்க பாருங்களேன். சரி வாங்க, ஜீப்ல போலாம். போதுமாடி உனக்கு? ரொம்ப பெருமைப்படாத. ஒத்துக்கிறேன், வெற்றி மாறிட்டாருன்னு. ஆமா, என்ன அங்க குசு குசு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒன்னும் புரிய வேண்டாம், வா போலாம். ஓ ஓகே, போலாமா? வெற்றி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? குடிக்க கூடாது, அடிதடிக்கெல்லாம் போக கூடாது. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னலடி, என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் அடிதடிக்கு இடமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ மாறினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி போலாமா? வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, பூஜை ஆரம்பிக்கலாமா? நிச்சயம் இன்னைக்கு பூஜை பண்ணி இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா?
அப்படி என்னம்மா நடந்துச்சு? அதெல்லாம் சஸ்பென்ஸ். அப்புறம் சொல்றேம்மா. முதல்ல நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணு. போன வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி ஞாபகம் இருக்கா? ஏய், உன்னை சைட் அடிக்கிறதுக்குன்னு நான் இயற்கை விவசாய வேஷத்துல வந்தனே, மறக்க முடியுமா அது? ரஸ்க், எப்படிலாம் ஏமாத்திருக்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த மெஸ்ல பிள்ளையார் சதுர்த்திய சிறப்பா கொண்டாடுறது வழக்கம். நான் இந்த மெஸ்ஸை இவ்ளோ தூரம் நடத்தி ஜெயிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் தர ஆதரவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எப்பவும் போல இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கும் மெஸ்ல சாப்பிடுற அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஃப்ரீ தான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. யமுனா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போறீங்க. பிள்ளையார் சதுர்த்தினாலே மீனாட்சி மெஸ் தான் ஞாபகம் வரும். இங்க சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு தான் எங்க வீட்ல போய் சாமி கும்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா. யமுனா, எல்லாருக்கும் கொடு. அது சரி, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, என்ன விஷயம்? சொல்றேம்மா. அம்மா, முதல்ல நீங்க வெற்றிக்கு சுத்தி போடணும். ஏண்டி சுத்தி போடுங்கன்னு சொல்றேன்ல. முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் சுத்தி போடணும். நீங்களும் வாங்கம்மா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய பிரச்சனை. ஐயோ, வெற்றி தம்பி, திரும்ப அடிதடிக்கு போயிட்டீங்களா? அம்மா, சக்தி சொல்றத கொஞ்சம் முழுசா கேளேம்மா. அக்கா, வெற்றியோட பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி, அதான் அம்மா இப்படி கேக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா சக்தி. அம்மா, அங்க அத்தனை பிரச்சனை நடந்தோம், வெற்றி யார் மேலயும் கை வைக்கலமா. அவங்க கிட்ட போய் அமைதியா அன்பா பேசி அவங்கள திருத்திட்டான். நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா. ஏ வெற்றி, நீ என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? சொல்லு. ஆமாமா, இனிமே என் வாழ்க்கையில ரத்தத்துக்கே இடம் கிடையாதுமா. அப்புறம் அம்மா, காந்திக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம வெற்றி தானா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. கடவுளே, என் பிள்ளைங்களை இப்போ இப்படியே வச்சுக்கோ. ஐயோ, சக்தி கிட்ட பிட்ட போடலான்னு பார்த்தா மீனாட்சி அம்மா வரைக்கும் பிட்ட போட வேண்டியதா போயிடுச்சு. மீனாட்சி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்னது முதல்ல குமாரா? அவன் ரொம்ப நல்லவன்னா அவனை திருத்த பாரு. இப்படி போற இடத்துல எல்லாம் அசிங்கப்பட்டு இருந்தா நீ ஒரு நாளும் கலெக்டர் ஆக முடியாது. வாங்க சார், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு வந்திருக்காரு? விநாயகர் சதுர்த்தியில, அதனால நம்ம மெஸ்ல சாப்பிட வந்திருப்பாரு. என்ன சார் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா வெற்றி எப்படி இருக்கான்னு? வணக்கம் சார்.
எப்படி இருந்த வெற்றி எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்களா சார்? எல்லாம் யாரால? என்னால. எதுக்கு நினைக்கிறீங்க? என் மேல வச்சிருக்கிற அன்கண்டிஷனல் லவ். என்னம்மா சொல்ற? ஆமா சார். வெற்றி எந்த அடிதடிக்கும் போக மாட்டாரு. நான் சொல்ற சக்தி அகிம்சை தான் எல்லாமேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்டாட்டி சக்தி தான் சார். என்ன சார் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இப்ப பார்க்க அமைதியா தான் இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆள் இப்படி இல்லையே. ஆட்டா பாவி, அத மோப்ப முடிச்சுதான் இங்க வந்திருக்கியா? யோ போலீஸ், இது தெரிஞ்சிருந்தா முதல்லயே இந்த ஆளை தனியா தள்ளிட்டு போயிருக்கலாமே. என்னாச்சு சார்? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போங்க. சார் நீங்க வாங்க, நம்ம அங்க போய் பேசுவோம். கொஞ்சம் இருங்க தம்பி. சக்தி, உனக்கு விஷயம் தெரியாதாமா? என்னாச்சு சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதோ நிக்கிறாரு அகிம்சையோட மறு உருவம். அவர் மார்க்கெட்ல ஒருத்தரை பொலன்னு பொளந்திருக்காரு. அவன் பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். சார் யார்? வெற்றியா? என்ன சார் சொல்றீங்க? சார் நீங்க தப்பா சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க இவர் கூட தான் மார்க்கெட்ல இருந்தோம். ஆளெல்லாம் மாத்தி வரலமா, இவர் தான் அடிச்சாரு. அதுக்கு சிசிடிவி ஆதாரமே இருக்கு. இங்க பாருங்க. டேய், இது எப்படா நடந்தது? சொல்லுங்க வெற்றி. இல்ல நான் உங்களை அனுப்புனேன்ல, அப்புறம் நீங்கெல்லாம் திரும்ப வந்து பாத்தீங்கல்ல, அப்போ குழந்தைக்கு நீங்க சாக்லேட் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த கேப்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இங்க பாருங்கம்மா, இவர் அடிச்ச ஆளு செத்தான்னு வையேன், அப்புறம் இவர் தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதான். அப்புறம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா. சார் நான் பாத்துக்கிறேன், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. தம்பி பார்த்து நடந்துக்குங்க, இல்லைன்னா எல்லாரோட வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். அதான் வந்து போட்டு கொடுத்துட்டீங்களே, நீங்க கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். சக்தி ஒரு நிமிஷம் ஆமா. சொல்லுங்க சார். திரும்பவும் சொல்றேம்மா, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அறிவிப்பு வந்தாச்சு. எப்போ வேணாலும் எக்ஸாம் வரும், எப்படியும் திரும்ப வெரிஃபிகேஷன் வரும், புரிஞ்சுதா? அதனால உன் புருஷன் மேல கேஸ் இல்லாம பாத்துக்கோ. இருந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம உன் புருஷன் அந்த ரவுடியை அடிக்கும்போது நீயும் கூட இருந்தன்னு எவனாவது உன் பேரை சொல்லிட்டான்னு வச்சுக்க, நீ வாழ்க்கை முழுக்க கலெக்டர் ஆபீஸ் பக்கமே காலடி எடுத்து வைக்க முடியாது. ஜாக்கிரதை. நான் வரேம்மா. ஏமா அந்த போலீஸ் என்னம்மா சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா, அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கானா, கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. என்ன தம்பி நீங்க அடிதடியெல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, துர்கா வந்து அந்த ரவுடி இடிக்கிறாமா, அப்புறம் அசிங்கமா பேசுறான். அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கிறது? அப்படிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்தே தீரும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அம்மா கிட்டே போய் சொல்லிருக்க. நீ தான் தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்ட. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்ன. நீ உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே?
சரி உன்னை யார் அம்மா கிட்ட சொல்ல சொன்னது இப்போ? ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. சண்டெல்லாம் வேண்டாம். சக்தி, நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அம்மா இன்னும் என்னம்மா பொறுமையா பேசுறது? எல்லாரையுமே ஏமாத்திருக்கான் இந்த ராஸ்கல். ஏய், ராஸ்கல் கிஸ்கல் சொன்னா பல்ல உடைச்சிருவேன். ஓ, உடைப்பியா? எங்க உட. அமைதியா இருங்க. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? பின்னமா சும்மா. தம்பி, நீங்க பண்ணது நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தான் அந்த ரவுடி கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான்ல, அப்புறம் ஏன் திரும்ப அடிக்க போனீங்க? அம்மா, துர்கா எனக்கு தங்கச்சி மாறிமா. அவகிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டான், எப்படி சும்மா விட சொல்றீங்க? தம்பி, நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா, கேப்பேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? தம்பி, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு அடிதடிக்கெல்லாம் போகாதீங்க.